தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ரட்சிப்புல நிலைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை என் ஆண்டவர் மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலிருந்து எங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார், உணர்த்தி கொண்டு வருகிறார். மத்தேயு 23:14 வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இதன் நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாய்மாலம் பண்ணுகிறவர்களை குறித்து என் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். தன்னை ஒரு பெரியவன் என்று காட்டி, தான் பெரிய ஜெப வீரன் என்று காட்டி, தான் ஜெபிக்கிறவன் என்று காட்டி என்ன செய்யறான்? அவன் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறான். தன் ஒரு ஊழியக்காரன் என்று காட்டி, தன்னுடைய தீர்க்கதரிசி என்று காட்டி, தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், தான் ஒரு போதகன் என்று காட்டி என்ன செய்கிறான்? மாய்மாலம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுறான். என்ன? மற்றவங்களை கொள்ளை அடிக்கிறான் என்பதாக ஆண்டவர் சொல்றார். மாய்மாலம் பண்ணுகிறவங்களுக்கு நல்ல ஊழியக்காரன் உண்டு, நல்ல விசுவாசிகள் உண்டு. இது மாய்மாலம் பண்ணுகிறவர்கள். வேதத்துக்கு புறம்பாக பேர புகழ, தங்களுக்கு ஒரு இடத்தை, தங்களை வித்தியாசமாய் காண்பித்து மற்றவர்களுக்கு முன்பாக தாங்க ஒரு பெரிய ஆளாய் காட்ட விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். அடுத்தது 15. மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சித்தி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீர்கள். என்ன செய்கிறீங்க? ஒருத்தன் ரட்சிக்கப்பட வேணும், இயேசுட்ட வரணும் என்று சொல்லி போட்டு எல்லா இடமும் சுத்தி திரிஞ்சு ஆண்டவர் சொல்றார், பூமியையும் சமுத்திரத்தையும் சுத்தி திரிங்க. அப்படி ஆயிலும் ஒருத்தனை கொண்டு வந்துடணும் என்ற சபைக்கு, என்ற சேர்ச்சுக்கு, என்னட்ட கொண்டு போட்டு தங்களுக்காக ஊழியம் செய்கிறவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கொண்டுட்டு அவனை என்ன செய்கிறீங்களா? உங்களில் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீர்கள். என்ன? கொண்டு வர்றவனை நீ சரியா நடத்துகிறது அல்ல, கொண்டு வருகிறவனை நீ விசாரிக்கிறது கிடையாது. கொண்டு வருகிறவனை நீ அவனுடைய ஆத்துமா தேவனுக்கு நேராய் நடத்தத்தக்கதான தேவ வசனத்தை நீ சொல்லி கொடுக்கிறது கிடையாது. அங்கே ஆவியானவர் வரும்போது பாவத்தை, நீதிய, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறாரு. அந்த உணர்த்துதலுக்குரிய பிரசங்கம், வேதம் நீ சொல்லுகிறது இல்ல, பேசுகிறது அல்ல. என்ன செய்கிறோம்? சபைக்கு வந்தோம்னா அவன் இங்க இருக்கணும், இதை விட்டு போயிடக்கூடாது, அவன் பணம் வரணும், அவன் தாளந்துகளை நான் பயன்படுத்தி நான் ஒரு பெரிய ஆளா காட்டணும், அல்லது எந்த சபை, இயேசுட சபை இல்லை, எந்த சபையை கட்டணும் என்று அங்கே மாய்மாலமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்கிற? அப்படி செய்யறதால நீ கொண்டு வருகிறவனை இன்னும் இரட்டிப்பான நரகத்துக்கு நீ தள்ளுற, நீ நடத்துற. அநேகமான ஊழியங்கள் இந்த நாட்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் சேர்ச்சைக்குள்ள வரும் வரையும் அவனுக்கு பின்னால போவாங்க, கஷ்டப்படுவாங்க, திரத்துவாங்க, கவனிப்பாங்க, விசாரிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவன் சேர்ச்சுக்கு வந்த பிறகு அவனை பற்றி இவனுக்கு கவலை கிடையாது. அவனுடைய பணத்திலும் அவனை கொண்டு எப்படித்தான் வாழ்வது என்பதை குறித்ததான கவலை தான் இருக்கும் வழிய, அந்த ஆத்மாவை குறித்து கவனிக்கிற அநேகரை இந்த நாள்ல காண கிடைக்காது. ஒரு கிழமைக்கு போயிட்டு ஒரு கிழமை சபைக்கு புகாட்டி அந்த மனுஷனை தேடுகிற ஊழியக்காரங்களை இந்த நாள்ல காண கிடைக்கல. எனக்கு பிரியமானவன் தான் அடிப்பான். தன்னோட சேர்ந்து போறவங்களா தேடுவாங்க, போன் பண்ணுவாங்க. தன்னுடைய சேர்ந்து மாய்மாலம் பண்றவங்களுக்கெல்லாம் அதுல கவனமா இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் வேதத்தின்படி வாழுகிறான்,
சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறான், சத்தியத்தை வாஞ்சிக்கிறான், வேதத்துக்கு புறம்பானதை சொல்லுகிறான். இது நீ சொல்லுகிறது வேதத்துக்கு புறம்பு என்று ஒருத்தன் சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னா, அவன் சேர்ச்சுக்கு வந்தன்னா வராட்டியனா அவனை குறித்து இவன் கவலைப்படவே மாட்டான். ஏன்னா இப்படிப்பட்டவன் வந்தா அவனை ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் என்பதெல்லாம் கவனமா இருக்கிறாங்க இந்த நாள்ல ஊழியக்காரங்க. நாங்க அப்படி இல்லாதபடி நாங்களும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிற ஜனங்களையும் வேதத்துக்கு நான் நடத்தி, நாங்கள் பேசுகிற, சொல்லுகிற, நடத்துகிற காரியங்கள் வேதத்துக்கு புறம்பாய் இருக்கு என்று மற்றவர்கள் சொல்லும் போது அதை காதுல ஏற்றுக்கொண்டு, அது அவன் சொல்லுகிற சரியா இருந்தா எங்களை மாற்றி எங்களை விட்டு கொடுத்து வாழ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.